வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமச்சீர்தன்மையில் எடுத்துக்காட்டு 4.14 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 4.13 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 4.14 கொடுக்கப்பட்ட கோளங்கள் எந்த அமைப்பு இடப்பெயர்வு அடைகிறது? பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணக்கில் கோலங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கோலத்தில் எந்த அமைப்பு இடப்பெயர்வுனா வந்ததே ரிப்பீட் ஆகிறது தான் இடப்பெயர்வு. ஃபஸ்ட்டு உள்ள கோலத்தில் பாருங்கள், இந்த கட்டம் போட்டு கட்டணம்ல இது ஒண்டியும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இடப்பெயர்வு. இங்கேருந்து அங்கே நவந்துக்கிட்டே போகிறது தான் அது. அப்போ ஃபஸ்ட் ஒன்று இது ஒண்டியும் தான், ஃபஸ்ட் ஒன்றுக்கு இது ஒண்டியும் தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஒன்று வந்த கோலமே எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா, நான் கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கோலம் ஒன்றியும் தான் ரிப்பீட் ஆகுது நமக்கு. அப்போ எது வரையும் ரிப்பீட் ஆகுதுன்னா, இது 1, இது 2, இது 3, இடையில வேறு எந்த கோலமும் வரல, ஒரே கோலம் தான் வருது. அப்போ இது தான் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இது தான் இடப்பெயர்வு அடைகிறது. அப்போ இது தான் அது. ரெண்டாவதுக்கு இதுதான் ஆன்சர். ரெண்டாவது விஷயம் பார்த்துங்க. அடுத்து 3 எது ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். இதுலேருந்து இது வரையும் உள்ளது. இது 1, இது 1, இது அப்படி 4 தான் இடப்பெயர்வு அடைகிறது. ஃபஸ்ட்டு ஒன்று கட்டம் போட்டு காட்டுற முறை, இது தான் இடப்பெயர்வு அடைகிறது. ரிப்பீட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 3வது ஒன்றுக்கு ஆன்சர் இந்த கட்டம் கட்டி காட்டுறோம் பார்த்தீங்களா, இது ஒன்றியும் தான் ஆன்சரு. 3வதுக்கு இதான் ஆன்சரு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்